மிளகு நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தப்படும் மிளகு பெரும்பாலும் வாசனைக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சமையலில் ஏதும் நச்சுத்தன்மை இருந்தால் அதனை நீக்குவதற்கும் இந்த மிளகு பயன்பாடு உதவி செய்து வருகிறது. ஆனாலும் இந்த மிளகு நம் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கின்றதா? ஆம் என்றே சொல்ல முடியும். நீங்கள் அறிந்து இருப்பீர்கள், எது என்றாலும் ஒரு அளவுக்குத்தான். அளவுக்கு மீறினால் அது அமிர்தம் என்றால் நஞ்சாகிவிடும். சரி, இந்த மிளகு பயன்பாட்டில் என்ன பாதிப்பு இருக்கிறது? நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் மிளகு பயன்பாட்டை சமையலில் மட்டுமின்றி வேறு பல சோர்டிஸ் ஐட்டங்களிலும் சேர்த்து சாப்பிட்டு வருகிறோம். அவ்வாறு சாப்பிட்டு வருவதால் அதிக மிளகு பயன்பாட்டால் உங்களுக்கு இரைப்பை சார்ந்த பிரச்சினைகள் நாளடைவில் வந்துவிடும். குறிப்பாக அல்சர் மற்றும் வயிற்றிலே புண், சிலருக்கு வயிற்றுப்போக்கினையும் ஏற்படுத்தும். மேலும் வயிற்று வலியை கூட தூண்டிவிடுகிறது. இந்த மிளகினை ஆஸ்துமா நோயாளிகள் அதிகமாக சாப்பிடுவதை விட்டு விலகியிருங்கள். மூச்சு பிரச்சினைகள், தொண்டையில் பிரச்சினை உள்ளவர்களும் அதிகமாக தினமும் மிளகு சேர்த்த உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்ப்ப காலத்தில் நோய் எதிர்ப்புக்காக மிளகு பயன்படுத்துவது பிரச்சினை இல்லை. ஆனால் அதிகமாக பாவிப்பதனால் அது உங்கள் கரு சிதைவுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். ஆகவே இதில் கவனம் தேவை. அதிக அளவில் மிளகு சேர்த்த உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள்.